மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சிட்டி சைட்லலாம் வந்துட்டு ரேஷன் அரிசி வந்து அதிகமாக யாருமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம கிராமத்து சைடில் வந்து அந்த ரேஷன் அரிசியை வச்சு எப்படி வந்து ஆப்பம் செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நமக்கு இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி இருக்குது பார்த்திங்களா, அது வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. பச்சரிசி இருந்ததுன்னா 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. உளுந்து இருந்ததுனாக்கா 1/4 கிளாஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் மதியானம் வடித்து வச்சுருந்த சாப்பாடு இருந்ததுன்னா அது வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம வந்துட்டு அந்த ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சரிசி ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரையும் நல்லா நம்ம வந்துட்டு ஊற விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு, கல் இருந்ததுன்னா கல் அரிச்சு எடுத்துட்டு நீங்கள் வந்து ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா ஓடுங்க. நல்லா ஒரு 1 hour வரையும் நல்லா ஓட விடுங்க. உளுந்தையும் அதிலே போட்டுருங்க. அரிச்சு உளுந்தையும் போட்டுட்டு நல்லா ஓட விடுங்க. ஓட விட்டுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த சாப்பாட்டை போடுங்க. சரிங்களா? சாப்பாடு வந்து ஒன்று ஃபஸ்ட்டே போடணும், இல்லைனா லாஸ்ட்டில் தான் போடணும். நம்ம நடுவில் எது கூடயும் ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? போட்டு எல்லாம் நல்லா ஓடினதுக்கப்புறம் அதை வந்துட்டு வழித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. சால்ட் வந்து லைட்டாக மட்டும் போட்டுங்க. ரொம்ப சால்ட் போடக்கூடாது. லைட்டாக ஒரு சிட்டிகை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அது புளிக்கிறதுக்காக. ஏன்னா புளிச்சா தான் ஆப்பம் டேஸ்ட்டாக வரும். அதனால் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நல்லா கிளறி நல்லா நம்ம கையாலே நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் உங்கள் வீட்டில் வந்துட்டு வானல் இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு எங்கள் வீட்டில் ஆப்போசிட் இல்லையே, நாங்கள் எப்படி ஆப்பம் போடுறது அப்படின்னாக்கா, நான்ஸ்டிக், நம்ம வீட்டில் நான்ஸ்டிக் வானல் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் நம்ம செய்யலாம். எதில் வேணாலும் செய்யலாம் ஆப்பம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆப்போசிட் இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இதுவே நீங்கள் அலுமினிய பாத்திரத்தில் நீங்கள் ஆப்பம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா, அதில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயை வந்துட்டு அந்த வானலில் நமக்கு எவ்வளோ அந்த வானலில் யூஸ் பண்ண போகிறோமோ, ஆப்பம் போட போகிறோமோ, அந்த அளவு வந்து அதை வந்து நல்லா தடவி விட்டுருங்க. சரிங்களா? தடவி விட்டுட்டு நாள் நைட்டே தடவி விட்டு எடுத்து வச்சுருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாவை மறுநாள் காலையில் எடுத்து நல்லா கிண்டி விட்டு, அந்த நான்ஸ்டிக் வானலாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அலுமினிய வானலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் மாவு வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி மாவு, கொஞ்சம் நமக்கு வந்து மாவு வந்து நீத்தாப்பில் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ஊற்றிட்டு அப்படியே ஒரு வானலை சுழட்டி எடுத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த மாவு எது வரையும் போகுமோ அது வரையும் சுற்றி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நார்மல் ஸ்பீடில், ரொம்ப லோ ஃப்ளேம் வைக்காமல் நார்மலாக வச்சு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதுவாகவே சைடில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே எடுத்தோன்னாக்கா சென்ட்ரல் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம என்ன சைடு டிஷ் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, பட்டாணி குருமா வேணாலும் செய்யலாம், தேங்காய் பால் வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் இந்த வீடியோவில் சேர்த்து சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? தேங்காய் பால் வந்துட்டு ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா துருவிக்கோங்க. நம்ம வந்து மிக்சியில் வந்துட்டு தேங்காவை கீனி போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு அவ்வளோக்கு மையாது. திருவி போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா மஞ்சிரும். அதனால் நல்லா மிக்சியில் நல்லா திருவி போட்டுட்டு ஒரு மூடி தேங்காவுக்கு ஒரு மூடி தண்ணி ஊற்றுங்க. சரிங்களா? உங்களுக்கு அளவு தெரியாது அப்படின்னாக்கா ஒரு மூடி தேங்காவுக்கு ஒரு மூடி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஓட விடுங்க. ஓட விட்டு நல்லா ஒரு அளவுக்கு நல்லா நமக்கு தெரியும், அதோட இது தெரியும். அந்த மாதிரி ஆகும்போது நல்லா புழிஞ்சு விட்டு, நல்லா வீட்டில் வடிகட்டி இருந்ததுன்னா நல்லா அந்த சில்வர் வடிகட்டி இருக்கும் பாருங்கள், அதில் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை சூடாக அப்படியே எடுத்து பிள்ளைங்களுக்கு வச்சு அந்த பாலில் கொஞ்சமாக சீனி போட்டு கிண்டி விட்டு அந்த பாலில் ஊற்றி நினச்சி சாப்பிட சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கும் நல்ல சத்து. நம்ம வந்து தேங்காய் பாலில் வந்துட்டு நம்ம மாட்டுப்பாலில் எவ்வளோ சத்து இருக்குங்களோ அதே அளவு சத்து வந்துட்டு தேங்காய் பால்லையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதை வந்து நம்ம யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. தேங்காய் சட்னி, தேங்காய் குழம்பு ஊற்றுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஒரு
மிகப்பெரிய நன்மை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு குடல் புண்ணு இருந்தாலும் ஆறும், அல்சர், இந்த மாதிரி வயிறு வலி, இல்லை சிசேரியன் பண்ணவங்க அவங்களுக்குலாம் வந்து அந்த குடல் புண்ணுலாம் ஆறும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அந்த தையல் புண்ணு எல்லாமும் ஆறிடும். அதனால் மேக்ஸிமம் இதை வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.